வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 3rd ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். இந்த மாநிலத்தில் நடந்த மருணி மற்றும் லிம்போ அல்லது சுப்பா சிக்கிம், அலோஷா மற்றும் ஜகோய் மணிப்பூர், ரிகம்பதா மற்றும் போனியோக்சி அருணாச்சல் பிரதேசம், மர்தானா ஜூமர் மற்றும் கட்சா ஜார்க்கண்ட். ஜெயபிரகாஷ் நாராயணன், அமர்த்தியா சென், கோபிநாத் பர்டோலே மற்றும் ரவிசங்கர் 1999ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சைத்தன்ய மகாபிரபுவா கௌரங்கா மற்றும் விஸ்வம்பரன் சொல்லுவாங்க. பக்தி இயக்கத்துல முதல் முறையா கீர்த்தனைகள் அறிமுகப்படுத்தினது சைத்தன்ய மகாபிரபு. அவசர நிலையின் போது அடிப்படை உரிமைகள் இடைநிறுத்தத்தை ஜெர்மனி நாட்டுல இருந்து நாம் எடுத்துக்கிட்டோம். 7வது ஐந்தாண்டு திட்டம் 1985 இருந்து 1990 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. பகுதி 20 அரசியலமைப்பு திருத்தத்தை சொல்லியிருக்காங்க. சுவார் எழுச்சி 1767 இருந்து 1802 வரைக்கும் துர்ஜன் சிங் தலைமையில நடந்துச்சு. லேசர் பிரிண்டரை உருவாக்குனது கேரி ஸ்டாக். ஸ்கேனர் ருடால்ஃப் வெல். ராஷ்டிரிய கிராம் ஸ்வராஜ் அபியான் பஞ்சாயத்து அமைச்சகம் 2018ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சௌபாகிய யோஜனா மின் அமைச்சகம் 2017, PM உஜ்வாலா யோஜனா பெட்ரோலிய அமைச்சகம் 2016, ஸ்டாண்ட் அப் இந்தியா நிதி மற்றும் சமூக நீதி 2016, பிரதமர் ஷரமோகி மாந்தன் தொழிலாளர் அமைச்சகம் 2019, அடல் பூஜல் யோஜனா ஜல்சக்தி 2019. மத்திய தகவல் ஆணையத்தின் தலைமை தகவல் ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யார்? ராஜ்குமார் கோயல். 2025ஆம் ஆண்டுக்கான இந்தியாவின் சிறந்த சுகாதார தொழில்நுட்ப மதிப்பீட்டு நிறுவனத்திற்கான விருது எந்த நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டது? PGI MER சண்டிகர். இந்தியாவின் முதல் வனவிலங்கு பாதுகாப்பான சாலையை NHAI எந்த நெடுஞ்சாலையில் அறிமுகப்படுத்தியது? NH45. இந்தியாவின் உள்நாட்டு 64 பிட் இரட்டை கோர் நுண்செயலியின் பெயர் என்ன? துருவ் 64. பிரதமர் மோடியின் வருகையின் போது நீர் மேலாண்மை கல்வி மற்றும் பாதுகாப்பு தொடர்பான ஒப்பந்தத்தில் இந்தியா எந்த நாட்டோடு கையெழுத்திட்டது? ஜோர்டான். 2025ஆம் ஆண்டில் அதன் தேசிய உணவு வகைகளுக்காக யுனெஸ்கோ அங்கீகாரத்தை பெற்ற முதல் நாடு எது? இத்தாலி. பஞ்சாப் தேசிய வங்கி வீட்டு வசதி நிதியத்தின் மேலாண்மை இயக்குனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார்? அஜய்குமார் சுக்லா. ராஜீவ் ஆனந்த் இண்டசன் வங்கியுடைய MD மற்றும் CEO. சிரிஷ் சந்திர மர்மு ரிசர்வ் வங்கியுடைய துணை ஆளுநர். ஆஷிஷ் பாண்டே யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய தலைவர். விக்ரம் சாகு பேங்க் ஆஃப் அமெரிக்கா இந்தியாவுடைய CEO. உஷா ஜானகி ராமன் ரிசர்வ் வங்கியின் செயல் இயக்குனர். சுயமாக தொடங்கிய தொழில் முனைவோர் மத்தியில் 2025ஆம் ஆண்டுக்கான ஹுரின் பணக்காரர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்தவர் யார்? தீபிந்தர் கோயல். கிறிஸ்டியானோ ரொனால்டோ உலகத்துல அதிக சம்பளம் வாங்கும் விளையாட்டு வீரர் பட்டியல முதலிடத்தை பிடிச்சிருக்காரு. 2025ஆம் ஆண்டின் தொடக்க டைம் 100 படைப்பாளிகள் பட்டியல பிரஜாக்தா கோலி இடம் பிடிச்சிருக்காங்க. ஏடல்கியூ ஹுருன் இந்தியா தொண்டு நிறுவன பட்டியல ஷிவ் நடர் முதலிடத்தை பிடிச்சிருக்காரு. 2025 ஆண்டு டைம்ஸ் பத்திரிகையின் தலைமை நிர்வாக அதிகாரியாக நீல் மோகன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் முதல் ஜின்சி தபால் அலுவலகம் எங்கு திறக்கப்பட்டது? எய்ம்ஸ் விஜயபூர் அப்படிங்கிற பகுதியில. முற்றிலும் டிஜிட்டல் முறைக்கு மாறிய முதல் யூனியன் பிரதேசம் ஜம்மு அண்ட் காஷ்மீர். காமதேனு நடவடிக்கை ஆரம்பிச்சிருக்காங்க. முதல் முறையா சுண்ணாம்புக்கல் உற்பத்திய உருவாக்க போறாங்க. அதோடைய முதல் மாநிலமும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான். இந்தியா முழுவதும் மியூச்சுவல் ஃபண்டை விரிவுபடுத்துவதற்காக எந்த அமைப்பு அஞ்சல் துறையுடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஆட்டோடெஸ்க் ஐஎன்க் அப்படிங்கிற நிறுவனம் ITI பயிற்சி நவீனமயமாக்குவதற்காக திறன் மேம்பாட்டு அமைச்சகத்துடன் ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. ரிலையன்ஸ் ஜியோ வந்துட்டு தேசிய நெடுஞ்சாலைகளை தொலைத்தொடர்பு அடிப்படையிலான பாதுகாப்பு எச்சரிக்கை பயன்படுத்த NHAI உடன் ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டு இருக்காங்க. மைக்ரோ சிறு நடுத்தர நிறுவன அமைச்சகம் விஸ்வகர்மா கைவினைஞர்களுக்காக அமேசானுடன் ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. இண்டஸ்இண்ட் வங்கியில் HDFC வங்கி கையகப்படுத்துவதற்கு ரிசர்வ் வங்கி அங்கீகரித்த குறைந்தபட்ச பங்கு சதவீதம் என்ன? 9.5. டால்மியா பாரத் நிறுவனம் ஜெயபிரகாஷ் அசோசியேட்ஸ் நிறுவனத்தினுடைய 100% பங்குகளை வாங்கியிருக்காங்க. அமேசான் வந்துட்டு அக்ஸியோ அப்படிங்கிற நிறுவனத்தை வாங்கியிருக்காங்க. நெட்ஃபிளிக்ஸ் வார்னர் பிரதர்ஸ் சொல்லக்கூடிய டிஸ்கவரி ஒரு சேனலை வாங்கியிருக்காங்க. ஸ்கார்பியன் நீர்மூழ்கி கப்பல்களின் பராமரிப்பு தொடர்பாக இந்தியா, பிரேசில் மற்றும் எந்த நாடு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன? பிரான்ஸ்.
ராஜதந்திர ஒத்துழைப்பை அதிகரிக்க இந்திய நாடு ஈக்குவடார் நாடும் கையெழுத்திட்டு இருக்காங்க. சுற்றுலா அமைச்சகம் இந்தியாவை உலகளாவிய சுற்றுலா மையமாக நிறுவ மாஸ்டர் கார்டுடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்தியாவில் சிப் உற்பத்தி அதிகரிக்க டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் இன்டெல் கார்ப்பரேஷன் நிறுவனத்துடன் ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க.